காலை வணக்கம். தீர்க்கதரிசியின் சொந்த ஊரான ஜெஃபர்சன்வில், இந்தியானாவில் இருந்து அன்புள்ள தேவனின் வெல்ல முடியாத இராணுவமே, பிதாவானவர் தேர்ந்தெடுத்து தம்மை பற்றிய உண்மையான வெளிப்பாட்டை கொடுத்தவர்கள் நாம். அவருடைய ஒரே ஒரு உண்மையான சபை. அவருடைய பெரிய பணிகளை செய்ய அவர் தேர்ந்தெடுத்தவர்கள். ஏனெனில் அவருடைய ஆவியின் மூலம் சாத்தானின் அந்தி கிறிஸ்து ஆவியை நாம் பகுத்தறிந்து எதிர்த்து நிற்க முடியும். அவன் நமக்கு முன் சக்தியை இழந்தவனாக இருக்கிறான். ஏனென்றால் நாம் அவருடைய வெல்ல முடியாத இராணுவம். சாத்தான் எல்லா வெளிப்பாட்டையும் வெறுக்கிறான். ஆனால் நாம் அதை விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் தேவனின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விரும்புகிறவர்கள். நம் வாழ்வில் அவரது உண்மையான வெளிப்பாடு மூலம் நரகத்தின் வாயில்களை நமக்கு எதிராக மேலோங்க முடியாது. நாம் எதிரியை விட வெற்றி பெறுகிறோம். ஒவ்வொரு பிசாசும் நம் காலடியில் இருக்கிறது. நாம் அவருடன் ஒன்றாக இருக்கிறோம். மேலும் வார்த்தையை பேச முடியும். நாம் அவருடைய வார்த்தையாக இருக்கிறோம். 7 சபை காலங்களை படிக்கவும் கேட்கவும் கர்த்தர் என் இருதயத்தில் வைத்தார். இது நம் ஒவ்வொருவருக்கும் சிவப்பு கடித வாரங்களாக இருக்க போகிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் அவருடைய மேலோங்கிய வல்லமையால் அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போதுதான் நேரம், இப்போதுதான் காலம். அவர் வெளிப்படுத்துதலின் மூலம் நமக்கு ஊக்கமளித்து நம்மை உற்சாகப்படுத்துவார். மேலும் அது நம் ஆன்மாக்களை அக்னிமயமாக ஆக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இது ஒரு தீர்க்க தரிசன நுண்ணறிவு கொண்ட ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நம்மில் அவருடைய மனவாட்டிகள், அவர் தேர்ந்தெடுத்த தேவதூதரிடமிருந்து வரும் தேவனின் குரலை நீங்கள் படிக்கிறீர்கள் மற்றும் கேட்கிறீர்கள் என்பதை அறிய உண்மையான வெளிப்பாடு தேவைப்படுகிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவுறுத்தல்களை வழங்குகிறது. இது எல்லா வயதினருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக யோவானுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. முழு வேதமும் ஒரு எழுத்தாளருக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றியதன் மூலம் இயேசுவால் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இதுதான். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்து குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். வெளிப்படுத்துதல் புத்தகம் என்பது தேவனால் எழுதப்பட்ட தேவனின் எண்ணங்கள். ஆனால் அவர் அதை தம்முடைய தூதன் மூலம் தம் ஊழியரான யோவானுக்கு அனுப்பி அடையாளப்படுத்தினார். யோவானுக்கு அதன் அர்த்தம் தெரியவில்லை. அவன் பார்த்ததையும் கேட்டதையும் எழுதினான். ஆனால் இன்று தேவன் தம்முடைய மனவாட்டிக்கு இந்த மாபெரும் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக தம் வல்லமையுள்ள தேவ தூதரை பூமிக்கு அனுப்பினார். எனவே எல்லா சபை காலங்களிலும் என்ன நடந்தது என்பதை நாம் படிக்கவும் கேட்கவும் முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வார்த்தைக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் தங்கியிருந்த அவருடைய சிறு மந்தையை நாம் காணலாம். தேவன் தம்முடைய தூதன் மூலம் பேசி இந்த கடைசி நாட்களில் அவருடைய 7வது சபை காலத்தின் தூதரின் குரல் ஒலிக்க தொடங்கும் போது பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் ரகசியங்களை அவரின் வெளிப்படுத்துவதான் என்று கூறினார். அந்த தீர்க்கதரிசியை அவருடைய பெயரில் ஏற்றுக்கொள்பவர்கள் அந்த தீர்க்கதரிசியின் ஊழியத்தின் நன்மைகளை பெறுவார்கள். மகிமை. தேவனின் ஒளிநாடாவை இயக்கும் மனவாட்டிகள் அவர் அந்த தீர்க்கதரிசியை அவரது சொந்த பெயரில் பெற்று நன்மை பயக்கும் விளைவை பெறுகிறோம். இது தேவனின் குரல் மற்றும் அவரது மனவாட்டிகளை வழிநடத்துவதாக நாம் விசுவாசிக்கிறோம். ஓ சபையே, வரும் வாரங்களில் நாம் என்ன படிக்க போகிறோம், கேட்க போகிறோம்? அவருக்கு நாம் தூய தங்கத்தின்
ஒப்பானவர்கள். அவர் என்னவாக இருக்கிறாரோ அதுவே நாம். நாம் அவருடைய உண்மையான திராட்சை செடி. நாம் ஜெயித்து விட்டோம். நாம் பரிபூர்ணமாக நிறுவப்பட்டு விட்டோம், பலப்படுத்தி விட்டோம். அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பயப்பட ஒன்றுமில்லை. தூதரையும் அவருடைய செய்தியும் கேட்டு அதை எடுத்துக்கொண்டு ஜீவிக்கும் குழு நாம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்துவிட்டு இருக்கிறதா? அவர் வழியில் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உணர விரும்பினால் தேவனுடைய வார்த்தையின் அதிக வெளிப்பாட்டை பெறவும், குமாரனின் முன்னிலையில் அமர்ந்து பழுக்கவும், விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலை பெறவும் விரும்பினால் ஞாயிறு மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி எங்களுடன் இணையுங்கள். எங்கள் சிறந்த ஆய்வை தொடங்குகையில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல் 60-1204M. சகோதரர் ஜோசப் பிரணாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கேட்டிருக்கும் சபை கால புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் கேட்க அல்லது படிக்க உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். இத்துடன் பிரணாம் கூடாரத்திலிருந்து கடிதம் நிறைவடைகிறது. www.branhamtabernacle.org. மேலும் வெளிநாட்டு மொழிகளில் www.svfellowship.info முழு ஒத்துழைப்புடன் 7 சபை கால புத்தகத்தின் உங்கள் சொந்த நகலை https://branham.org/international உங்கள் அருகிலுள்ள வாய்ஸ் ஆஃப் காட் அலுவலகத்திலிருந்து ஆர்டர் செய்யவும். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.